ஹலோ ஆல் வணக்கம் பீடா வெல்கம் டு த ஷோ. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் டெல்லியில் இது வந்து டோர்னமெண்ட் ஃபைனல் போன வருஷம். இந்த வாட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கான மேட்ச்சு. இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொன்னேனே சார். இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து எல்லா டீமுக்கும் தேவ் ஜஸ்ட் ஷோன் தட் வாட் இட் நீட்ஸ் டு ஹாவ் மோட்டிவேஷன் ஆஃப்டர் ஹி ஹஸ் பீன் சைன்ட் லாங் வே பேக். அப்படிங்கும்போது கேகேஆர் வுட் ஆல்சோ வுட் லவ் டு ஹாவ் டேக் அ க்ளூ ஃப்ரம் தேர் சேயிங் தட் ஓகே நானும் விட மாட்டேன். ஒரு பொசிஷன் மேல முடிங்களேன், ஒரு பொசிஷன் மேல முடிங்களேன் டேபிள்ல. நீங்க வெளியில போயிட்டேன் அப்படின்றதுனால ஸோ போத் த டீம்ஸ் வில் டேக் இட் எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ்லி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பர்டிகுலர்லி கேகேஆர் பீங் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், எவ்வளவுக்கு எவ்வளவு மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ தே வில் ரியலி பி ஹாப்பி அபவுட் இட். இப்ப டெல்லி பாருங்க, லாஸ்ட் இயர் நெமாசஸ் சொன்னோம். டெல்லியில வந்து ரன்ஸ் உங்களுக்கு நிறுத்தவே முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேட்டிங் வந்துட்டு 191 ஆவரேஜ் ஸ்கோர், பேட்டிங் செகண்ட் 195. தெர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் தட் யூ கேன் சூஸ் அபவுட். இப்போ வந்து பேட்டிங் செகண்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் மூணு ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டை ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இட் இஸ் 205. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் சேஸ் பாத்தீங்கன்னா இந்த 19 ஓவர்ல அடிச்சாங்க. 205 ஃபார் நோலாஸ் 19 ஓவர்ல. ஜிடி வர்சஸ் டிசி. அதான் சொன்னேனே இங்க வந்து என்னோட தியரி எப்பவுமே அப்படிதான். நோலாஸ்ல அவங்க அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ட்ரை அண்ட் சே ஓகே வேணாம்ப்பா, நான் வந்துட்டு ஐ விட் ட்ரை அண்ட் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த தியரி நான் எடுக்கவே மாட்டேன். ஐ வில் பேட் ஃபர்ஸ்ட். இப் ஸ்கோர் எனிதிங் லெஸ் தென் 200 யூ ஆர் நாட் கோயிங் டு வின். 210 இங்க கண்டிப்பா வேணும், அதுதான் சேஃப். நீங்க பேட்டிங் எடுத்துட்டு 200க்குள்ள இது பண்ணிட்டு we have made a wrong decision, that's not going to work out. சிஎஸ்கே பாருங்க, போன மேட்ச் சிஎஸ்கேவும் ஆர்ஆர் ஆடினாங்க. the same theory applies. சிஎஸ்கே ended up with 188 for 7. you are not going to defend that. But honestly speaking, that is what exactly has happened. இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா ஒவ்வொரு தரையும் இதுதான் இங்க நடந்திருக்கு, மாறாம நடந்திருக்கு. 11 ஓவர்ல நீங்க 2 விக்கெட் ஆர் லெஸ் விட்டீங்கன்னா அடுத்த 9 ஓவர்ல நீங்க டபுள் பண்ணிடுவீங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பன். சிஎஸ்கே ஒன்லி குட் ஸ்கோர் 73 for 3. ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் விட்டாங்க, 5 விக்கெட் 10 ஓவர்லயே காலி. அதே 78 for 3 வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 ரன் கூட வச்சாங்க. 6.1 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் போலிங் இன் பவர் பிளே இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நிறுத்தினா வச்சு கடைஞ்சிருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த வின் ஃபேக்டர். இப்ப கேகேஆர் பாருங்க, they are not going to make any chance, any changes. All their players are available. குர்பா, சுனில் நரேன், அஜிங்கியா ராணே, வெங்கடேஷ் ஐயர், அங்கிஷ் ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், அர்ச்சித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. டெஃபினட்டா இந்த பிச்சில் இம்பாக்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவாங்கன்றது நான் நினைக்கிறேன். திரு ஆண்ட்ரிக் நார்கே ஆர் ஸ்பென்சர் ஜான்சன், they would want to unleash some ஸ்பென்சர் pace. வந்துட்டாரா பீடா? ஸ்பென்சர் வந்துட்டாரு, ஸ்பென்சர் இங்க தான் ஓகே. இருக்காரு. பட் எனக்கு ம். தெரிஞ்சு ஆண்ட்ரிக் நார்கே ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேர் வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டீம். நீங்க என்ன நாக்கே ஆடலாம். ரொம்ப கொஞ்சம் கம்மியா அவர் ஆடிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆடி இருக்கணும், அவ்வளவு பேடாவும் போடல. பட் ஓகே, நோ ம். பாயிண்ட் இன் கொஸ்டினிங் தட். இப்ப இவங்க பாருங்க, இவங்க வந்து எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ், டிஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அனிகேத் வர்மா, பேட்ரிக் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட், இஷான் மலிங்கா அண்ட் ஹர்ஷ் துபே. அவங்களோட இம்பாக்ட்ஸ் அப் இட் வில் பி ஈதர் அபினவ் மனோகர் ஆர் ஜீஷான் அன்சாரி பேஸ்ட் ஆன் ஹவு தேர் டீம் இஸ் ஷேப்பிங் அப். ஒருவேளை பேட்ஸ்மேன் அப்படியே நல்லா அந்த மாதிரி ஆடுற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே அபிநவ் மனோகரை பதுக்கிட்டு தே வுட் வாண்ட் டு ஹேவ் ஒன் மோர் ஸ்பின்னர் இன் ஜீஷான் அன்சாரி. அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஓவர்ஸ் கடைசியில 12 to 20 பீஃப் ஆஃப் ஜாப்னு பாத்தீங்கன்னா இவங்க பேட்டிங் டெப்த் யாருக்குமே கிடையாதுங்க. கேகேஆரோட பேட்டிங் டெப்த் யாருக்குமே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி தே டிடன்ட் ஃபயர். இப்ப பாருங்க, நம்பர் டாப் 4க்கு அப்புறம் நம்பர் 5ல இருந்து ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல் அப்படின்னா கேட்கறதுக்கே ஒரு பயப்படுற ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மிடில் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர். இப்ப இங்க பாருங்க, இவங்க வந்து கிளாசனை வந்து முன்னாடி இறக்குறாங்க, நிதிஷ் ரெட்டியை பின்னாடி வச்சுக்கிறாங்க. நிதிஷ் ரெட்டி கேன் பேட். அன்பார்ச்சுனேட்லி இங்க பிக்சருக்கு வரல. அனிகித் வர்மா ஷோயிங் தட் வாட் ஹி கேன் டூ. பேட் கமின்ஸ் கேன் ஆல்சோ பேட். ஆனா அந்த எட்ஜ் டெஃபினட்டா கேகேஆர் இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் போலிங் இன் பவர் பிளே அப்படின்னா கேகேஆர் செம அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஃபார் சம் ரீசன் தே நாட் யூசிங்
சுனில் நரேன் இந்த பவர் பிளே ஏன்னு தெரியல. வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. வைபவ் ஒராரா has picked up wicket been expensive. ஹர்ஷித் ராணா has picked up wicket been expensive. இந்த ஃபாரின் சீமர் ஆட போறாங்களான்னு தெரியாது. சன்ரைசர்ஸ் ஆல்சோ பீன் எக்ஸ்பென்சிவ், பட் பேட் கமின்ஸ் இஸ் ரியலி பீங் தி சேவியர் ஃபார் தம். இந்த 2 ஓவர் அவங்க பவர் பிளேல போடுறாங்க. இந்த எட்ஜ் கொஞ்சம் அப்படியே டிவைடடா இருக்கும். என்னமோ எனக்கு ஐ ஃபீல் சன்ரைசர்ஸ் வில் ஹாவ் எ எட்ஜ். த மொமெண்டம் வாட் தே ஆர் ஹேவிங் ஸ்லோலி தேர் பிக்கிங் அப் அஸ் அ டீம்ன்றதுனால சன்ரைசர்ஸ் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்ல பிடாகி சன்ரைசர்ஸோட ஆட்டோ க்ளோஸ் கேகேஆர் தான் ஜெயிப்பாங்கன்றீங்களா? இல்ல பீடாக்ஸ், முதல்ல இருந்தே சொல்றேன், தே ஹேவ் த மொமெண்டம். அவங்க வந்து இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இன்ஃபார்ம் டீம்ல இப்போ அவங்களும் ஒருத்தவங்க. இப்போ இந்த ரிசப்ஷனுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட்டும் சரி, ஐ ஸ்டில் ஃபீல் சன்ரைசர்ஸ் ஹேவ் தி எட்ஜ். அவங்க தே ஹேவ் அ வெரி ஏபிள் கேப்டன் அண்ட் கமின்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. கிளாஸ் இஷான் கிஷான் போன தடவை திருப்பி ஃபார்ம் காமிச்சாரு. அபிஷேக் சர்மா ஹெட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. உனத்கட் மாதிரி ஒருத்தர் வந்து பேடா போட்டாலும் விக்கெட் எடுத்துறாரு. ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒருத்தர் அப்படிதான் விக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க இவங்கலாம். 2 விக்கெட் 1 விக்கெட்னு சொல்லிட்டு தேர் பேக்ட் அப் பை சச் ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ். அப்படிங்கிறப்ப ஃபார்ம்ல இருக்காங்க. ஃபார்ம் தான் முக்கியம். ஈஷான் மலிங்கா நல்லா போட்டாரு, ஒரு ரன் அவுட் வேற போன மேட்ச். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது கேகேஆர் அன்பார்ச்சுனேட்லி அந்த அதர் ஹேண்ட் அவங்க நிறைய ட்ரை பண்றாங்க. பட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல இந்த சீசன். மழைனால 2-3 மேட்ச் தடங்களாவே இருச்சு. ஸோ தேர் நாட் கிளிக்கிங் டுகெதர் அஸ் அ யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார்ம் ஆல்சோ தேர் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ். ஸோ நானும் ஐ வில் கோ வித் யூ அண்ட் சே எஸ்ஆர்எச் வில் வின் த கேம். இப்ப ஃபேண்டசி கேட்பீங்க, இந்த பிச்சை பத்தி சொல்லிட்டோம். இது ஒரு கிரேவ் யார்டு ஃபார் போலர்ஸ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. திருப்பி சொல்றேன், ஏன் அபிஷேக் சர்மாவை நான் எடுக்கிறேன்னா, இப்ப அபிஷேக் சர்மா வேற மாதிரி ஆடுறாரு, த்ரூ த லைன் அடிக்கிறாரு, இஸ் நாட் ஸ்லாகிங் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். அவர் எடுப்பேன். ஹென்ரி கிளாசனை திருப்பியும் எடுப்பேன். அவரு ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. குட் சான்ஸ் தட் இஸ் கோயிங் டு ரியலி ஹர்ட் யூ பேட்லி. சுனில் நரேன் பேட்டிங் ஓபன் பண்றாரு ஆன் அ கிளே பிச் லைக் தட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 ஓவர். ஹர்ஷித் ராணா சொன்ன இஸ் எக்ஸ்பென்சிவ், ஜெனுவன் விக்கெட் டேக்கர். அஜிங்கியா ராணே இன் திஸ் பிச் பேட்டிங் அட் நம்பர் 3 வில் ரிலீஸ் த கண்டிஷன்ஸ். என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா அண்ட் அஜிங்கியா ராணே. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு. ஆனா நிதிஷ் ரெட்டி பயங்கரமா போலிங் போட்டாரு. அவர் உங்க லிஸ்ட்ல இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வச்சுக்கலாம். பேட்டிங் திருப்பியும் ஒரு டிசப்பாயிண்ட் தான் பண்றாரு. பட் பவுலிங் டீசெண்டா போடுறாரு. ஃபேண்டசிக்கு விட முடியாது நிதிஷ் ரெட்டியை. ஸோ அது ஒன்று. டிராவிஸட்டும் விட முடியாது பீடா. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவரையும் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் ஆண்ட்ரே ரசல். ஃபேண்டசின்னு எழுதிட்டாலே ரசல் நிறையெல்லாம் எடுத்து தான் ஆகணும். உங்களெல்லாம் வெளியே விட முடியாது. 3. வருண் சக்கரவர்த்தி நீங்க எடுக்கல? எடுக்கல, உங்களுக்காக தான் விட்டுருக்கேன். கிரேவியார்டு ஃபார் பவுலர்ஸ்னாலுமே வருண் சக்கரவர்த்தி மாதிரி பவுலர் நம்ம விட முடியாது ஃபேண்டசிக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வி ஹாவ் டு பிக். எனக்கு என்னமோ வைபவ் அரோரா நல்லா போடுவாருன்னு தோணுது. ஸோ ஐ கோ வித் ஹிம் ஆல்சோ. ஸோ இதான் என்னுடைய பிக்ஸ். வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, ரசல், டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, கமின்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன் அதுவும். நீங்க எடுத்துட்டீங்களா? உங்களுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன் சார். ஓகே டன். ஸோ பேட் கமின்ஸும் எடுத்துடலாம். ஸோ இதான் எங்களுடைய ஃபேண்டசி பிக்ஸ். 2 பேருமே எஸ்ஆர்எச் தான் சொல்றோம். டெல்லியில் நடக்குது மேட்ச், ஹைதராபாத்லயோ இல்ல ஈடன் கார்டன்ஸ்லயோ கிடையாது. ஸோ லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட் ரியூனியன். பட் அன்பார்ச்சுனேட்லி போத் ஆர் ஆஃப் த டோர்னமெண்ட். 2 பேரும் ஆனா சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றோம். கண்டிஷன்ஸ் காம்பினேஷன் எல்லாம் பேசியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? அதுதான் சொல்றேன் சார். இப்ப எனக்கு நான் முடிச்சிட்டு போகும்போது வாட் எவர் இட் இஸ், ஒரு படத்தை பாக்குறேன் கிளைமேக்ஸ்னா படம் 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. கிளைமேக்ஸ் எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? நல்லா இருந்துச்சுடா, கிளைமேக்ஸ் சொதப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்களும் ஒத்துப்பீங்க. அப்படிங்கும் போது 2 டீமும் நோ மேட்டர் வாட் ஹஸ் ஹேப்பன், முதல்ல இன்டர்வல் முன்னாடி படம் போரா இருந்தது, வாட் எவர் இட் இஸ், கிளைமேக்ஸ் கரெக்டா இருக்கணும். ஜஸ்ட் புட் அ ஸ்மைல் ஆன் த ஃபேன்ஸ் ஃபேஸ்ன்றதுனால both the teams will give their everything out. கடைசி மேட்ச் ஆடியே ஆகணும் அப்படின்னு போவாங்க. நான் வந்து சன்ரைசர்ஸுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், நீங்களும் சன்ரைசர்ஸ்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன். பட் நெவர் டிஸ்கார்ட் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர். தேவோட குட் டீம். அன்பார்ச்சுனேட்லி நத்திங் ஹஸ் ஒர்க் அவுட் ஃபார் த சீசன். அவங்களுக்கு சன்ரைசர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் லேட்டர் ஆன் இன் தி சீசன் லெட் us see who comes out victorious. Will come back and do the review with your very own out purpose. Until then, thanks a lot and bye bye.